ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் பாரதி. நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கதை தாய். என்னங்க, சாப்பிட வாங்க, அழைத்தாள் மனைவி மரகதம். அம்மாவுக்கும் போடு என்றேன். அம்மா காலையில்தான் கிராமத்தில் இருக்கும் தம்பி வீட்டிலிருந்து வந்தாள். வந்து 2 நாட்கள் தங்குவாள். நல்லது கெட்டது சாப்பிட்டு விட்டு கிளம்புவாள். அம்மாவிற்கு இங்கு கக்கூஸ் போக கஷ்டம். கிராமத்தில் காற்றாட சென்றவள். அடுத்து அவளுக்கு இங்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அக்கம் பக்கம் பழக்கமில்லை. அவள் வாழ்ந்த கிராமம் அவளுக்கு எல்லா விதத்திலும் வசதி. அதனால் அம்மாவிற்கு இங்கு 2 நாள் இருப்பு என்பதே அதிகம். அத்தையும் நானும் அப்புறம் சாப்பிட்றோம். ஏன்? ஒன்றுமில்லை. அவள் முகம் மாறி மருகினாள். நம்ம 2 பேரும் தனியாக தானே இருக்கோம். விஷயத்தை சொல்லு. ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் கறி மீனுன்னு எது வச்சாலும் சரியாக வச்சு குறையில்லாமல் பரிமாறுறேன். நீங்கள் என்னடானா உங்களுக்கு வச்சதை எடுத்து அம்மா தட்டில் தாராளமாக வச்சு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்றீங்க. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. முகம் தொங்கி தரை பார்த்தாள். அடைச்ச, இதுக்கா வருத்தப்படுற? தாய் என்கிறவள் தனக்காக உண்டு. அதில் தேவையான சத்தை தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் தர்றாள். பிறந்த பின்னும் தன் ரத்தத்தை பாலாக்கி தர்றா. தனக்கு விருப்பமானது கிடைச்சாலும் தின்னாமல் குழந்தைக்கு வேணும்னு தன் விருப்பத்தை தியாகம் செய்தா. அப்படி வளர்த்த தாய்க்கு இப்போ நான் முன்னும் உணவில் கொஞ்சத்தை பிரித்து கொடுத்து அவளை மகிழ்விக்கிறது அவள் தியாகத்துக்கு சோளப்பொரி. புரியுதா? தப்பா செய்யக்கூடாதா? பார்த்தேன். மரகதம் முகம் மலர்ந்தது. வாங்க அத்தையும் நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம், அழைத்து அகன்றாள். இந்த மாதிரி மகன் எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கிறாங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.